செல்லில் போயிட்டு நான் கொடுத்துட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் மீடியா வந்து எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. அந்த வீடியோஸை எடுத்து அசிங்கமாக பேசுகிறான், அசிங்கமாக இது பண்ணுறான், பிளாக்மெயில் வேறு பண்ணுறான் என்ன. அதுக்கெல்லாம் என்ன முடிவு? நான் சாவுறதுக்கு தவிர வேறு என்ன பண்ணுறது? ஆளை வச்சு மிரட்டுறான், அதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கெல்லாம் சிஎம் சார் தான் எனக்கு பதில் சொல்லணும். பெண்கள் பாதுகாப்புன்னு மட்டும் சொல்கிறீங்க, ஆனால் என்ன பாதுகாப்பு இருக்குது? இந்த மாதிரி தான் மாவட்ட செயலாளராக செய்ய சொல்லியிருக்கீங்களா? மீடியா கேட்டால் அப்படியே வெளியே அனுப்புகிறாங்க. டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. எல்லா இடம் நான் போயாச்சு, எதுவுமே எனக்கு ஆக்ஷன் கிடைக்கல. இதுக்கு என்ன என் சாவு தான் பதிலா? இது வீடியோ கால் அவர் பண்ணவே இல்லாத வீடியோ காலிங் எல்லாமேங்களா? இதெல்லாம் அவர் தான் பண்ணுது. என்னை ஆபாசமாக அப்படியே வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. இல்லைன்னா நான் செத்து தான் போகணும், நான் ஃபேமிலியோட செத்து தான் போகணும். டெய்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுறது, இதுவே எனக்கு சாவடிச்சிட்டோம். எனக்கு வேறு வழி தெரியல. இங்கே தவிர வர வச்சது எனக்கு வேறு வழி தெரியல எனக்கு. இதில் என் பொண்ணை வேற அசிங்கமாக பேசுகிறாரு, எங்கள் அம்மாவை பேசுகிறாரு, எல்லாரையும் பேசுகிறாரு. இதுதான் அவர் பெண்கள் என் கண்கள் அன்றாரு. இதுக்கு தான் அவர் வச்சுருக்காங்களா மாவட்ட செயலாளரா? சிஎம் சார் இதுக்கெல்லாம் பதில் நீங்கள் தான் சொல்லணும். என்னை கொலை மிரட்டல் வேறு என்னை டெய்லி விடுறான். நான் எப்படி வேலைக்கு போடுறதுங்க? டெய்லி ஜான் பிரிட்டோ வேறு யாரோ ரிப்போர்ட்டர் தீனா, அவரும் என்னை வந்து கேட்குறாரு. ஃபோனில் தானே பேசினாங்க, எனக்கு ஆதாரம் இருக்குது. அவர் ஃபோன் பண்ணி மிரட்டுறது எல்லாமே என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அப்போ எடுத்துகிட்டே இருப்பானா? இதோட எனக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு இது மாதிரி வீடியோ வச்சுருக்கான். அவன் ஃபோனில் தான் இருக்குது. அதனால தான் வந்தேன். இதுக்கு மேலே என்ன நான் சாட்சி காமிக்கணும் நீங்கள் கேட்குறீங்கன்னா, அதுக்கு நான் சாட்சி வச்சு நான் தப்பு நடந்துச்சுங்களா? இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ வந்தேன். நான் ராணிப்பேட் மாவட்டத்துலேருந்து நான் வந்திருக்கேன். ஆற்காடு. என் பேர் பவ்யா லட்சுமி. இங்கே வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரப்போ எனக்கு மீடியாவில் வந்து எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கவே இல்லை. என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எந்த சப்போர்ட்டுமே எனக்கு கிடைக்கல. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது விஜய் மோகன் மாவட்ட செயலாளர், அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கு சிஎம் செல்லில் போயிட்டு நான் கொடுத்துட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் மீடியா வந்து எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. எனக்கு இதுக்கு நீதி வேணும். இந்தமாரி வந்து எனக்கு டெய்லி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். எனக்கு அதுக்கு ஒரு நீதி வேணும். அந்த வீடியோஸை எடுத்து அசிங்கமாக பேசுகிறான், அசிங்கமாக இது பண்ணுறான், பிளாக்மெயில் வேறு பண்ணுறான் என்ன. அதுக்கெல்லாம் என்ன முடிவு? நான் சாவுறதுக்கு தவிர வேறு என்ன பண்ணுறது? இதில் வேறு பிளாக்மெயில் பண்ணுறான். நான் என் ஊர்லேயே போயிட்டு நான் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆளை வச்சு மிரட்டுறான், அதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கெல்லாம் சிஎம் சார் தான் எனக்கு பதில் சொல்லணும். பெண்கள் பாதுகாப்புன்னு மட்டும் சொல்கிறீங்க, ஆனால் என்ன பாதுகாப்பு இருக்குது? இந்த மாதிரி தான் மாவட்ட செயலாளராக செய்ய சொல்லியிருக்கீங்களா? இதுதான் எனக்கு இதுவுங்களா? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும். மீடியா கேட்டால் அப்படியே வெளியே அனுப்புகிறாங்க. டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. எல்லா இடம் நான் போயாச்சு, எதுவுமே எனக்கு ஆக்ஷன் கிடைக்கல. இதுக்கு என்ன என் சாவு தான் பதிலா? இது வீடியோ கால் அவர் பண்ணவே இல்லாத வீடியோ காலிங் எல்லாமேங்களா? இதெல்லாம் அவர் தான் பண்ணுது. என்னை ஆபாசமாக அப்படியே வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. எல்லாமே அவரோட சாட்சி தான் மொத்தமும். பேசவே இல்லைன்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? எனக்கு இது வேணும், என் வீடியோ எனக்கு வேணும், எனக்கு இதுக்கு முடிவு வேணும். இல்லைன்னா நான் செத்து தான் போகணும், நான் ஃபேமிலியோட செத்து தான் போகணும். டெய்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுறது, இதுவே எனக்கு சாவடிச்சிட்டோம். எனக்கு வேறு வழி தெரியல. இங்கே தவிர வர வச்சது எனக்கு வேறு வழி தெரியல எனக்கு. எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. எனக்கு இதுக்கெல்லாமே நீதி வேணும். எனக்கு விஜய் மோகன் அன்றவன் தான் வந்து நான் யார் தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் மாவட்ட செயலாளர், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இதில் என் பொண்ணை வேற அசிங்கமாக பேசுகிறாரு, எங்கள் அம்மாவை பேசுகிறாரு, எல்லாரையும் பேசுகிறாரு. இதுதான் அவர் பெண்கள் என் கண்கள் அன்றாரு. இதுக்கு தான் அவர் வச்சுருக்காங்களா மாவட்ட செயலாளரா? சிஎம் சார் இதுக்கெல்லாம் பதில் நீங்கள் தான் சொல்லணும். மீடியாவையும் கொடுக்க விட மாட்டீங்க, எதுவுமே கொடுக்க விட மாட்டீங்கன்னா அப்போ நாங்கள் இப்படியே தான் இருக்கணுமா? நான் இருக்கிறது வாடகை வீடு, நான் எப்படி இது பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும் சிஎம் சார். என்னை கொலை மிரட்டல் வேறு என்னை டெய்லி விடுறான். நான் எப்படி வேலைக்கு போடுறதுங்க? டெய்லி ஜான் பிரிட்டோ வேறு யாரோ ரிப்போர்ட்டர் தீனா, அவரும் என்னை வந்து கேட்குறாரு. ஃபோனில் தானே பேசினாங்க, எனக்கு ஆதாரம் இருக்குது. அவர் ஃபோன் பண்ணி மிரட்டுறது எல்லாமே என்கிட்ட ஆதாரம் இருக்குது. தீனா இவர் தான் எனக்கு கால் பண்ணி என்னை மிரட்டினார். ஜான் பிரிடோ அவர் வந்து ரிப்போர்ட்டர், அவரும் என்னை கால் பண்ணி மிரட்டுறாரு.
இதுதான் நான் இதுக்கெல்லாம் பதில். மாவட்ட செயலர்னா என்ன வேணால் பண்ணலாம், யார் வேணால் எது வேணால் பண்ணலாம், கொலை பண்ணுவேன்ன்றாரு. விஜய் மோகனுக்கு ஒரு முடிவு வேணும். எனக்கு சாவுறது தவிர வேறு வழி தெரில சார். இதுக்கு நீங்கள் எல்லாமே தான் பதில் சொல்லணும். நான் இதெல்லாம் எம்எல்ஏ ஆஃபீஸில் போய் நான் சொன்னேன். கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க, இந்தமாரி எல்லாமே வார்ன் பண்ணாங்க. அதே நாள் என்னை திருப்பி மிரட்டல் விட்றான். இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்களா? அப்போ எடுத்துகிட்டே இருப்பானா? இதோட எனக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு இது மாதிரி வீடியோ வச்சுருக்கான். அவன் ஃபோனில் தான் இருக்குது. அதனால தான் வந்தேன். இதுக்கு மேலே என்ன நான் சாட்சி காமிக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அதுக்கு நான் சாட்சி வச்சு நான் தப்பு நடந்துச்சுங்களா? நான் காமிக்கிறதுக்கு சாட்சி வேணும்னு கேட்குறீங்களே, அதுக்கு என்ன சாட்சி வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? மாவட்ட செயலாளராக என்கிட்ட பேசுகிற காரணம் என்ன? வீடியோ காலிங் என்ன பேசுறது? இது ஏன் ஃபுல்லாக கேமரா எடுத்து என்ன ஃபுல்லாகவே வீடியோ வச்சுருக்காரு. எம்எல்ஏ ஆஃபீஸில் தாஹிரா மேம் வந்து அவனை கூப்பிட்டு பேசுனது, என்ன அடிக்க வந்தது எல்லாமே ஆதாரமாக இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? என்ன அடிக்க வரான், அதுக்கெல்லாம் என்ன இது? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் யார் தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்கிறாரு.